பகுத்தறிவுன்னு சொல்லுவாங்க. பகுத்து பார்த்து தொகுத்து உணரன்னு மகரிஷின்னு சொல்லியிருப்பாங்க. அது எஜுகேஷனில் யூஸ் பண்ணுறது தான் இந்த மெத்தட். நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறப்போ வார்ம்ஸ் வியூவில் நுணுக்கி பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். பேர்ட்ஸ் வியூவில் அதெல்லாம் தொகுத்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிறப்போ பகுத்தும் புரிஞ்சுக்கிறப்போ தொகுத்தும் உணர்கிறோம். நம்ம இந்த வீடியோவில் மிரர் மேக்ஸ் சம்ஸ் பார்த்துட்ருக்கோம். வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டு இதை பார்த்தா வந்து சின்ன கான்செப்ட் மாதிரி தெரியும். ஆனால் இது ஸ்ட்ரெயிட்டாக யூஸ் பண்ணுறப்ப இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிவிடும். ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் 70ன்னு சொல்லிவிட்டு அந்த ஆப்போசிட் ஆங்கிள் பல இடத்துல யூஸ் பண்ணுவோம். இங்கே பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் தெரியாத மாதிரி இருக்கும். இந்த ஆங்கிள் 150ன்னா இந்த ஆங்கிள் 150ன்றது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் 150ன்னா இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா இந்த ஆங்கிள் சொல்லலாம். இல்லைன்னா இது 180ன்னு வச்சுட்டு இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சா இந்த ஆங்கிள் சொல்லலாம். இந்த ஒரு ஆங்கிளை வச்சுட்டு மொத்த ஆங்கிள்ஸையும் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு இந்த வெர்டிக்கலி ஆப்போசிட் என்ற ஆங்கிள் ஈக்குவல்ன்ற கான்செப்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இங்கே வெர்டிக்கலி ஆப்போசிட்டாக இருக்குது. இதில் ஒரு பார்ட்டை கொடுத்துட்டாங்க. வெர்டிக்கலி ஆப்போசிட் ஈக்குவல்னு தெரியும். இதில் ஒரு பார்ட்டு தெரிகிறப்போ 150லேருந்து இந்த 35 மைனஸ் பண்ணுறப்போ மிச்சம் இருக்கிற பார்ட் நமக்கு தெரிஞ்சிடும். இது மாதிரி இது பல விதத்தில் பல இடத்துல யூஸ் பண்ணி கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப கூட நமக்கு ஆன்சர் பண்ண முடியும். பல விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வேறு நம்பர்ஸுக்கு வேறு படம் வரைஞ்சி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும். இங்கே 70ன்னா இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்டாலும் நம்ம சொல்ல முடியும். இது ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி வச்சு 180லேருந்து இந்த 70 மைனஸ் பண்ணிட்டா மிச்சம் 110 கிடைக்கும். நமக்கு இங்கேருந்து ஏதாவது ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு இன்னொரு ஆங்கிள் கேட்டாலும் நமக்கு சொல்ல தெரியும். 4 ஆங்கிளையும் ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டு மொத்த ஆங்கிளையும் கண்டுபிடிக்க சொன்னாலும் நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். இது எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே மட்டும் இல்லை, வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிளில் ராம்பஸ், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் இந்த மாதிரி பல ஷேப்பில் பார்க்குறப்போ நம்ம அது ரிலேட்டடாக சம்ஸ் போடுறப்போ அந்த பாயிண்ட்ஸ் நமக்கு ஞாபகம் வர்றது இந்த இன்டர்செக்ட் ஆகிறப்போ நமக்கு பார்த்தாலே தெரியுதுன்ற அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் தான் தெரியும். எந்த இடத்துல இருந்தாலும் இதை கண்டுபிடிக்க முடியணும் என்ற அளவுக்கு நம்ம போட ஆரம்பிக்கிறப்போ நமக்கு நிறைய ஹிண்ட் கிடைச்சிடும். இந்த ஆங்கிள் கொடுத்துட்டு இந்த ஆங்கிளில் கேட்குறப்போ பல விதத்தில் கேட்பாங்க. அப்போ நமக்கு ஈஸியாக தெரியும். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உணர்வோம். இது 4-5 சம்ஸ் இதே மாடலில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.